1995ஆம் ஆண்டு சாதனைகள் பல பேசும் பயணத்தின் நாயகன் தன்னுடைய தொழில் பயணத்தை வெற்றிகரமாக தொடங்கினார். தன்னுடைய சீரிய முயற்சியாலும் தளர்ச்சியற்ற தன்னம்பிக்கையாலும் கடந்த 2003ஆம் ஆண்டில் பியூபா நிறுவனத்தை நிறுவினார். ஒவ்வொரு ஆண்டும் புதிய முயற்சிகள் மற்றும் புதுமைகளுடன் வேகமாக வளர்ச்சி அடைந்து வரும் பியூபா நிறுவனம் தென்னிந்தியாவில் IPO தரம் பெறும் நிறுவனமாக திகழ்கிறது. இன்றைய பயணம் நேர்காணலில் பியூபாவின் நிறுவனர் திரு புஷ்பராஜன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். நாட் கோச்சிங் அண்ட் கன்சல்டிங் வழங்கும் பயணம். நான் உங்க நிஷா. ஒவ்வொரு வாரமும் பயணம் எபிசோட்ல பல வெற்றி மனிதர்களை நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம். அவங்களோட வெற்றி பயணத்தை மிக ஆர்வமா நம்மளும் கேட்டுட்டு இருக்கோம். இந்த வாரம் துணிவு, திறமை இந்த ரெண்டையும் கொண்டு வாழ்க்கையில இன்றளவும் வெற்றிகரமா தன்னோட பயணத்தை தொடர்ந்துட்டு வர ஒரு வெற்றி மனிதரை தான் நாம இன்றைக்கு சந்திக்க இருக்கிறோம். I welcome Mr. Pushparajan sir to the பயணம் episode. He is the founder and chairman of Pupa Group of Companies. I welcome to the show. Welcome, sir. Welcome. உலகத்துல எத்தனை பேர் இருந்தாலும் நமக்கு தான் நம்மளை பத்தி நல்லா தெரியும் இல்லைங்களா? எங்க எல்லாத்துக்குமே புஷ்பராஜன் சார் அப்படின்னா ஒரு பணிவான மனிதர், சிறந்த தலைவர் அப்படின்னு நாங்க எல்லாரும் உங்க மேல ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கோம். ஆனா நீங்க உங்களை பத்தி நினைக்கிறது என்ன? உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னை பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் என்னுடைய வாழ்க்கை என்னையே பெருமையா நினைக்கிறேன். நான் வாழ்ற வாழ்க்கையை பெருமையா நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா உலகத்துல கூன் குருடு செவிடு இல்லாத ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு இதை எனக்கு ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, என்ன படைச்சிருக்காரு. படைச்சிருக்கும் போது அது பெருமையா கௌரவமா அதை கொண்டாடணும்னு நினைக்கிறேன். அற்புதமான வாழ்க்கை, நல்ல பிரபஞ்சம் நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு நல்ல ஒரு அருமையான பிசினஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நல்ல குடும்பம், நல்ல மனைவி, மக்கள், நல்ல சமுதாயம், இதெல்லாம் அனைத்துமே கொடுத்திருக்காரு. அப்படிங்கும்போது என்ன அப்படிலாம் கொடுத்திருக்க ஆண்டவனுக்கு முன்னாடி நம்ம பெருமையா தான் நினைக்கிறோம், சந்தோஷமா தான் நினைக்கிறோம். அதாவது நம்ம கண் விழிக்கிற ஒரு ஒரு நாளுமே ஒரு வரம் தான், ஒரு குடிப்பினதான். கண்டிப்பா 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 அப்படி ஒரு கிராட்டிடியூட் ஃபீல் அப்படிங்கறது எப்பவுமே உங்ககிட்ட நான் பாத்திருக்கேன். கண்டிப்பா அந்த இயற்கை அப்படிங்கறது ரொம்ப அபண்டன்ஸா கொடுத்துட்டே இருக்கு. அந்த இயற்கை பத்தின நம்பிக்கை உங்ககிட்ட எப்பயுமே இருக்கும். சோ அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. இயற்கை காலையில எந்திரிக்கும் போது இயற்கை பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தை கொடுத்த ஆண்டவனுக்கு ஒரு நன்றி சொல்றான், நல்லதா சொல்றான். அதனால ஒவ்வொரு நம்ம பாக்குற டெய்லி ரோட்ல பாக்குற ஒவ்வொரு உயிரினத்தையும் நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆண்டவா இதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடு. ஒரு ரோட்ல போகும்போது நிறைய வியாபாரிகள், சிறு கடை வியாபாரிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு கூட ஆண்டவா அவங்களுக்கு ஒரு நல்ல வியாபாரத்தை கொடு. இந்த ஒரு தெருவில் ஒரு நாய் போகுதுன்னா அவருக்கும் அந்த ஒரு ஜீவனுக்கும் ஒரு உணவை கொடு, நல்ல பயிர்களுக்கு ஒரு நல்ல மழையை கொடுன்னு ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் இருக்கான். அதனால பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட வைக்கிற வேண்டிகளை வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இது இயற்கை நியதி. உங்களுடைய பார்வை அந்த உயிரையும் தாண்டி, உள்ளுக்குள்ள இருக்க உணர்வையும் தாண்டி அந்த ஆன்மாவையும் தொடுது சார். அதுதானே உண்மை. இந்த உடல் அழியலாம், அந்த உயிருக்கு ஆன்மாங்கிறது அழியாது இல்லையா? நிச்சயமா, கண்டிப்பா. அதுக்காக உங்களோட தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்தப்போ டாய்லெட்ரி, அது சம்பந்தமான சானிட்டரி ப்ராடக்ட்ஸ், ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் சூஸ் பண்ணி ஒரு தொழிலா நம்ம பண்ண போறோம் அப்படின்றப்போ உங்களுக்கு சங்கடமோ இல்ல யாராவது ஏதாவது இந்த தொழிலா அப்படின்னு ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு என்னைக்காவது தோணி இருக்குங்களா? சங்கடமா நான் இது வரைக்கும் எதையுமே நான் சங்கடமா பார்த்ததே இல்லை. ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னா, நான் இப்ப இந்த கிளீனிங் லிக்விட் ஆரம்பிச்சேன் இல்லைங்களா? கிளீனிங் லிக்விட் ஆரம்பிக்கும் போது அந்த பசங்கள்கிட்ட பிராணிங் தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். பண்ணும்போது அந்த பசங்களை கொண்டு போய் காமிக்கப்பட சொன்னா அதை கௌரவமா பார்க்காத ஒரு அகௌரவமா பார்த்தாங்க. பட் இன்னைக்கு அவங்களாம் அந்த மார்க்கெட்லயே இல்லை, இன்னும் அவங்களா தான் இருக்காங்க. பட் நான் என்னுடைய பொருள் என் குழந்தையா பார்த்தேன். அது எந்த விஷயத்தையுமே நம்ம கௌரவமா எடுத்தா அது நம்ம கீழே கொண்டு போய் விட்டுறோம். நம்ம பாக்குற பார்வை நம்ம அது பெருமையா நான் பாக்குறேன். நான் என் தொழில்னா எனக்கு தெய்வம். அது எனக்கு சோறு போடுது. எனக்கு மட்டும் சாப்பாடு போடுது, என் குடும்பத்துக்கு சாப்பாடு போடுது, என்னை சுத்தி இருக்கிற பல ஒரு குடும்பத்துக்கு சாப்பாடு போடுது. அப்படி இருக்கும்போது நான் போய்
அதை போய் அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க, யார் சொன்ன? நான் எதை பத்தி ஏன் டாய்லெட் கிளீனிங் அண்ட் சர்வீஸ் கூட நான் டீம் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப அதுக்காக நம்ம அந்த சர்வீஸ் கூட இருக்கு இல்லையா? எஸ் இருக்கு, அந்த டீம் ஒரு அவுட் சோர்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் ஏன் அதை இப்படி எதுக்கு தப்பா நினைக்கலாம்? யாரெல்லாம் தப்பா நினைக்கிறாங்களா அவங்கெல்லாம் வந்து தொழில் இருக்காங்க இல்லையா எனக்கு தெரியும். தொழில் தான் தெய்வம், அதாவது செய்யும் தொழிலே தெய்வம். அதுவும் இல்லாம அடுத்தவங்களோட கண்ணோட்டம் தான் இதுல முழுக்க முழுக்க. அந்த கண்ணோட்டம் வந்து அவங்க யாரு அப்படிங்கறதான் வெளிக்கொணருது இல்லைங்களா? எஸ் எஸ் எஸ். இப்போ இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வருங்கால பேஷன், அதாவது ஒர்க் என்னவா இருக்கும், நம்ம உள்ளுணர்வு சொல்லுதா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி ஏற்பட்ட குழப்பத்துல இருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது உள்ளுணர்வு சின்ன வயசுல நம்ம இதுவாதான் ஆக போறோம் அப்படின்னு காட்டி கொடுத்துதா? எப்படி இந்த பயணத்தை நீங்க வந்து கண்டுபிடிச்சு இங்கதான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தீங்க? கண்டிப்பா அது ஒரு அதுக்கு இதுக்கு ஒரு சின்ன ஒரு இதாக கூட சொல்லலாம். ஒரு என்ன, ஆசைப்படு, ஆசையை கனவாக்கு, கனவி வாழ்க்கையாக்கு. அப்ப நான் எப்பவுமே சின்ன வயசுல இருந்தே எல்லாத்துக்கும் ஆசைப்படுவேன். ஆசைப்படு நம்ம அப்படி நான் அப்ப பழைய நோட்டெல்லாம் எடுத்து முதல்ல எழுதி வச்ச நோட்டெல்லாம் இப்ப எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது தெரிஞ்சது அப்பவே வந்து இந்த ஏஜென்சி எடுக்கணும், இந்த இது எடுக்கணும், பெரிய ஃபேக்டரி கட்டணும், நிறைய அப்படி கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும். 12th படிக்கும்போது ஆமா ஆமா நான் வந்து அப்ப எழுதி வச்சது இப்ப பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பா இருக்குது. அதுதான் இன்னைக்கு வாழ்க்கையா நடந்திருக்கு. அன்னைக்கு ஆசைப்பட்ட ஆசையை வாழ்க்கையாக்குன கனவாக்குன கனவு இன்னைக்கு வாழ்க்கையா போயிட்டு இருக்கு. ஆமா, அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன சொல்ல போனா அதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப பிரபஞ்சம் நமக்கு என்ன ஆசைப்படுறோமோ அதை கனவா ஆக்கி, கனவா ஆக்கும்போது கண்டிப்பா அந்த பிரபஞ்சம் நமக்கு வாழ்க்கையை கொடுத்துதான் தீரும். வாழ்க்கையை கொடுத்தான் தீரும். இன்னொரு முக்கியமானது என்னன்னா, எப்பவுமே எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து பாட புஸ்தகத்தை ஒழுங்கா படிச்சேன் இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் நார்மலா அவரேஜான ஸ்டூடெண்ட் தான். பட் அதுக்காக ஒன்றும் பெருசா இது இல்லை. பட் ஆனா வந்து நான் அப்பவுமே பார்த்தோம்னா ஒரு எபோவ் 7th 8th இருந்தே பாத்தீங்கன்னா புக் ரீடிங் கேப்டர் ரொம்ப ஜாஸ்தி. எஸ், எங்க லைப்ரரி நான் படிச்சது வந்து கரூர் பக்கத்துல இருக்கிற வாங்கல்ங்கிற அரசு மேல்நிலை பள்ளியில் தான், கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். அப்ப அதிகமா புக் வாங்கி அந்த லைப்ரரியில புக் எடுத்த லிஸ்ட்ல யாரான்னு பார்த்தா அது ஒரு நானும் என் நண்பர் 2-3 பேர் தான். ஸோ அந்த அளவுக்கு புக்கை வந்து நிறைய ரீட் பண்றேன். புக்கு ரீடிங் கேப்டன் எனக்கு அப்ப இருந்தே இருக்கு. அந்த பழக்கம் தான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இருக்கு. அதுவும் இருக்கு. அதுதான் எனக்கு வாழ்க்கை பயணத்துக்கான முக்கிய காரணமாகவும் வெற்றிக்கு காரணமாகவும் நான் நினைக்கிறேன். இளமை காலங்கள்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சதாகட்டும், அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல வந்து நீங்க வேலை செஞ்சுட்டேதான் கல்வியும் வந்து பயின்றிருக்கிறீங்க. அப்படி இருக்கப்போ ஒரு கமிட்மெண்ட் அப்படிங்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது சின்ன வயசுலயே வந்துருச்சுன்னு நான் பாக்குறேன். அது உங்களுக்கு அந்த டைம்ல எப்படி இருந்தது? சரியான கேள்வி. ஆக்சுவலா படிச்சதுலாம் கவர்மெண்ட் காலேஜஸ். நான் வந்து ஆக்சுவலா படிச்சதுல பாத்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு டிப்ளமா பார்மசி முடிச்சேன். பார்மசி முடிச்சுட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்ல வேலை செஞ்சேன். அதுக்கு அடுத்து ஒரு எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி நிறுவனத்துல வேலைக்கு போயிட்டு தான் படிச்சுக்கிட்டே தான் அங்க நிறுவனத்துல வேலையை செஞ்சுக்கிட்டு காலேஜும் போயிட்டு, அது இடப்பட்ட நேரத்துல கொஞ்சம் வேலையா போய் கொஞ்சம் வேலையை செஞ்சுட்டு அப்புறம் லேட்டா காலேஜ் முடிச்சோன்னா வந்து லீவு நாட்கள்ல வேலையை செஞ்சுதான் படிச்சேன். அதனால அந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே படிச்சதுனால பொறுப்போட சேர்ந்தே படிப்பு இருந்ததுனால பொறுப்புக்கு வரும்போது பெரிய எனக்கு அது பொறுப்பாவே தெரியல. பொறுப்புங்கிற மாதிரி இல்ல, அது இது ஒரு வாழ்க்கை ஈஸியா ஒன்றும் பெரிய அதனால ஆல்ரெடி நம்ம தான் பிரயாணத்தை முதலே தொடங்கியாச்சு இல்லையா. இன்னும் சொல்ல போனா நாங்களும் விவசாய குடும்பம்னால சரி பிறந்ததுல இருந்து அந்த பொறுப்போடவே விவசாயம் சார்ந்ததுனால வந்து தினசரி வேலை செஞ்சுட்டு தான் ஸ்கூலுக்கே போக முடியும். காலையில் தெரிஞ்சு ஜாலியான இருக்கிறலாம் அங்க வீட்டுல ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. அதனால அங்கேயே வேலையை ஆரம்பிச்சிருது, அங்கேயே கணக்கு ஆரம்பிச்சிருது, அங்கேயே அவங்க பிசினஸ். எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா பால் ஊத்துறது, அது பண்றது, காய்கறி போடுறது, சந்தை கூட்டு போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணதுனால இவங்க அப்ப இருந்தே ஒரு கணக்கு ஒரு இது எல்லாமே ஒரு அது அப்பத்திலே காலேஜ்ல இல்ல, அது சின்ன வயசுல இருந்தே அது இன்பில்டாவே வந்துருச்சு. அதான் உண்மை. இப்ப இந்த வளர்ந்து வர ஒரு சமுதாயத்துல
எங்க பார்த்தாலும் போட்டி. ஈவன் வந்து ஸ்கூல் படிக்கிற பையனா இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற பையனா இருந்தாலும் சரி, வேலை செய்ய வந்ததுக்கு அப்புறமும் போட்டி மனப்பான்மை அப்படிங்கிறது பரவி இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு தொழிலையும் வந்து போட்டி அப்படிங்கிறது நம்ம சொல்லவே தேவையில்லை, எக்கச்சக்கமா இருக்கும். போட்டி அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்ற சரியான கேள்விதான். பட் நான் வந்து இது வரைக்கும் யாரு என்னோட இண்டஸ்ட்ரியில யாரையும் நான் இப்போ ஒரு காம்படிஷனாவோ போட்டியாவோ நினைச்சதே இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா ஒரு ஒரு இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் கூட சொல்றேன். நல்ல மண்ணு, நல்ல விதை, நல்ல சரியான அந்த 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 செடிக்கு சரியான தண்ணி ஊற்றி சரியா உரம் போட்டு சரியா வளர்த்தினா அந்த செடி இடத்தை கொடுக்கும், சரியா ஒரு நல்ல ஒரு அற்புதமான கனிகள் கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது இதே விஷயத்த நான் வியாபாரத்திலையும் பண்றேன். நம்ம செய்யற விஷயத்த சரியான குவாலிட்டி, நல்ல மக்கள் சரியான மக்களை நல்ல நம்மகிட்ட ஒர்க் பண்றவங்களை வந்து சரியா அவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுத்து, நம்ம டீலருக்கு நல்ல சர்வீஸ் கொடுத்து, நம்ம கஸ்டமருக்கு நல்ல பொருள் கொடுத்தோம்னா போட்டிங்கிறது இப்போ அப்படி ஒன்று இருக்கணும்னு தேவையும் இல்லை, போட்டியும் தேவையும் இல்லை. நம்ம கண்டிப்பா நம்ம வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. அதனால நான் போட்டியா பாக்குறது இல்லை. முழு ஈடுபாடு. எஸ் 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 நம்ம செய்யற வேலை தெரிந்தா செய்யணும். இந்த 5-10 வருஷத்துலங்க சார், நம்ம கன்சியூமர் கிட்ட, அதாவது நுகர்வோர் கிட்ட என்ன மாற்றத்தை நீங்க உணர்றீங்க? நீங்க சொல்ற கேள்வி மாற்றத்தை நுகர்வோர்கிட்ட என்ன மாற்றம்னு கேக்குறீங்க. நுகர்வோர் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாம் வந்து இப்ப ரொம்ப தூரம் போய் நிறைய பிரயாணம் போய் ஷோரூம்ல போய் விசிட் பண்றது, அங்க போய் பொருளை செலக்ட் பண்றது, அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு என்ன அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், ஃபுட் ஆர்டர்லாம் பாத்தீங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ இருந்தது. எல்லாமே இருந்த இடத்துலயே எல்லாருக்கும் இருந்த இடத்துலயே வந்து எல்லாத்தையும் கம்ஃபர்ட்டா எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன எங்க அந்த மாதிரி பார்க்கும்போது எங்க இண்டஸ்ட்ரியில என்ன வரும்னு நினைக்கிறேன்னா, ஸ்டுடியோ வந்து இப்ப எல்லாருமே அப்படின்னா பிசிக்கல் ஸ்டுடியோ பண்றாங்க. இப்ப ஒரு சிலர் ஆனா ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவாங்க, டிஜிட்டலா ஸ்டுடியோ வந்துரும் நான் நினைக்கிறேன். இப்போ டெக்னாலஜி எப்படி பாத்தீங்கன்னா பிசிக்கலாவும் ஒரு சிலது தேவை இருக்கு, டிஜிட்டலாவும் ஒரு சிலது தேவை இருக்கு. இப்ப டிஜிட்டல் டெக்னாலஜின்னு ஒரு புது டெக்னாலஜி வருமோன்னு எங்களுக்கு ஒரு பிசிக்கல் வித் டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு அந்த புது டெக்னாலஜி கூட வரலாம். அப்ப அதனால அதுக்கு நாங்க தயாரா இருக்க டிஜிட்டல் ஸ்டுடியோ ஒன்று பிளான் பண்ணி அந்த டிஜிட்டல் ஸ்டுடியோவுக்காக நிறைய ஒரு தாட் ப்ராசஸ்ல எடுத்துட்டு போய் பண்ணணும் அப்படிங்கிற டிஜிட்டல் பிசிக்கல் ஸ்டுடியோ நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 2030 ஒரு 100 ஸ்டுடியோ போடணுங்கிறது ஒரு இலக்கா வச்சு போயிட்டு இருக்கோம். பிளஸ் அதுக்குள்ள வந்து நாங்க டிஜிட்டலாவும் நிறைய ஸ்டுடியோ அது பண்ணிட்டு ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா, அப்பா அம்மா வந்து இங்க இருக்கிறாங்க, பையன் வந்து எங்க இருக்கான், துபாயில் இருக்கான், இல்ல சிங்கப்பூர்ல இருக்கான். இப்ப அவன் வந்து இங்க வந்து ஸ்டுடியோல வந்து பார்க்க முடியாது இல்லையா. ஆனா நாளைக்கு வீடு கட்டினா வாழ போறது யாரு? அப்பா அம்மாவுக்கு அடுத்த யாரு வர போறான்? பசங்க தான் வாழ போறாங்க. அப்படி இருக்கும்போது அவனும் அந்த ஸ்டுடியோல வந்து பார்க்கணும், செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்ப அந்த மாதிரி பசங்களுக்கு என்ன பண்றான், அந்த பசங்களும் ஸ்டுடியோல வந்து பார்க்கணும். இப்ப டிஜிட்டல் ஸ்டுடியோ இருந்தா தான் பண்ண முடியும். அந்த டிஜிட்டல் ஸ்டுடியோவுக்கான நாங்க ஆயத்தம் ஆகிட்டு இருக்கோம், அதுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்கு, தயாரா இருக்கும். ஃபியூச்சர்லாம் பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கும். இப்ப எனக்கு சின்ன விஷயம் ஒண்ணு ஞாபகம். உங்களோட நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு அமைஞ்சப்போ அவரு சொல்லிட்டு இருந்தாரு, எதுனாலும் நாங்க புஷ்பராஜன் சார்கிட்ட போயிடுவோம், ஏதாவது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது, கிளாரிட்டி தேவை அப்படின்னா டக்குனு அந்த கோ டு பர்சன் அப்படின்னா அது எங்களுக்கு பிசினஸ்ல வந்து சார் தான். ஸோ அப்படி சொன்னப்போ நான் இன்றளவும் மறக்காம கடைபிடிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது, எப்பயுமே அகல விழக்கூடாது, ஆள விழுகணும் அப்படின்றத எனக்கு கத்து கொடுத்தாரு. அதை நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன சார் அது? அவரு அதை நான் சொன்ன விதத்துல அது புரிஞ்சிருக்காரு. பட் உண்மையான சொல்ல போனா, அதாவது எந்த விஷயத்தை செஞ்சாலும் ரசிச்சு ருசிச்சு செய்யணும். தொழில் பண்ணும்போது நிறைய எப்படின்னா பணத்துக்காக பண்ணுவாங்க. முதல்ல பணத்துக்காக பண்ற விஷயத்துல இருந்து வெளியே வரணும். நாம ஒரு விஷயத்த ஆத்மார்த்தமா ரசிச்சு ருசிச்சு காலையில எந்திரிச்சிருந்து ரசிச்சு ருசிச்சு ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா, அது என்ன நம்ம பண்ணோம்னா நம்ம என்ன கிடைக்கிறோமோ நினைக்கிறோமோ அந்த ரிசல்ட் தானாகும். ஸோ அதைத்தான் அது அவருக்கு சொன்னது.
என்னதான் ரியாலிட்டியில அட்ராக்ட் பண்றோம். ரசிச்சு ருசிச்சு செய்யணும். அது வந்து ஆத்மார்த்தமா நீ ஒரு பொருள் பண்றியா, நல்ல பொருளா வாங்கு. கஸ்டமருக்கு கொடுக்குறியா, நல்ல அதை அவங்க நம்ம வாங்கி எடுத்து கொண்டு போய் ரொம்ப சிறப்பா அவங்க வீட்டுல சந்தோஷமா எல்லாரும் மகிழ்ச்சியா அந்த பொருளை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு அதை நினைச்சு ஆத்மார்த்தமா ஒரு சில விஷயங்களை செஞ்சாலே அது எல்லாமே நமக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். அதைத்தான் அவர் நண்பருக்கு சொன்னது பர்பஸ். அதுதான் ரொம்ப அருமையான ஒரு வாக்கியம் அது. எனக்கும் அது கேட்டதுக்கு அப்புறம் இன்றளவும் அது மனசுல இருக்கு. கண்டிப்பா ஒரு சில நேரங்கள்ல வந்து அதை பத்தி சிந்திக்கிறது இல்ல. ஒரு சிலர் நினைக்கிறாங்கன்னா பணம் வந்தா போதும்னு நினைக்கிறாங்க. பணம்ங்கிறது அது பை ப்ராடக்ட். நம்ம செய்கிற சேலைகளை சிறப்பா கஸ்டமர் சரியான சர்வீஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பணம்ங்கிறது வந்துதான் தீரும். இது பிரபஞ்சத்தினுடைய நியதி இல்லையா, விதி இல்லையா? அதான் உண்மை. எப்பவுமே உங்களை வந்து ஒரு துடிப்போட ஒரு இளமையான ஒரு பர்சனா தான் வந்து உங்களை நீங்க போர்ட்ரே பண்ணிப்பீங்க. அப்படிதான் நாங்களும் பார்த்திருக்கோம். யார் என்ன கேள்வி கேட்டாலும் டக்குன்னு எதை பத்தினாலும் ஒரு கருத்து, ஒரு மோட்டிவேஷன் உங்ககிட்ட எப்பயுமே பதில் இருக்கும். கண்டிப்பா. சோ இப்படி நீங்க இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கா? நீங்க நினைக்க சுறுசுறுப்பா இருக்கிறது ரகசியம்னு கேக்குறீங்க. அதுக்கு ஒரு ரகசியம்ங்கிறது பெரிய ரகசியம்லாம் இல்லை. நான் ரகசியமா நினைக்கல. ஒரு வாழ்க்கையவே அது ஒரு எண்ணோடத்துல அதை எடுத்துட்டு போயிட்டேன். நம்ம ஒரு வாழ்க்கைனா என்னன்னா ஒரு 5 விஷயத்துல ஜெயிக்கணும். ஒண்ணு நமக்கு செல்ஃப், என்ன மனதாலும் உடலாலும் மனதாலும் ஒரு நம்ம ஜெயிக்கணும். 5 விஷயத்துல ஜெயிக்கணும். ரெண்டாவது இப்ப ஃபேமிலி, பிசினஸ், பினான்ஸ், சொசைட்டி, நாளுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை வந்து ஒரு தாரக மந்திரமா நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது செல்ஃப் முதல்ல ஃபர்ஸ்ட் செல்ஃப் நினைக்கும் போது வந்து ஒன்னும் உடல், பிசிக்கல் அண்ட் மென்டல். பிசிக்கலா என்னன்னா டெய்லி நான் இது வரைக்கும் எனக்கு ஒரு 58 வயசு ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 15-20-30 வருஷமா வந்து தினசரி யோகாங்கிறது நான் தினசரி காலையில எந்திரிச்சோன்னு யோகாங்கிறது 365 நாள் 365 நாள் கண்டிப்பா வந்து யோகா பண்ணிடும். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் எவ்வளவு எந்த ஊர்ல எந்த கண்ட்ரியில இருந்தாலும் யோகா பண்ணிடுவோம். அது எப்படி சார் பண்றீங்க? எப்படி அது சாத்தியமாக்குறீங்க? சாத்தியமாக்குறது என்ன, அது வந்து சப்கான்சியஸ் மைண்ட்லயே நமக்கு பிளட்லயே கலந்துருச்சு. யோகாங்கிறது காலையில யோகா பண்ணா தான் நமக்கு சுறுசுறுப்பு இருக்கும். ஒரு நாளா ஒரு எனர்ஜியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக மனசளவுல அதுக்காகவே என்ன இது பண்றேன். அப்புறம் பிசிக்கல் மென்டலா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு நிறைய எனக்கு மெயினா வந்து புக் ரீடிங் ஹேபிட் இருக்கு ஜாஸ்தி. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு MS உதயமூர்த்தி வாழ்க்கை அமைக்கும் எண்ணங்கள்னு ஒன்று. நீங்க வேற என்னெல்லாம் விரும்பி படிப்பீங்க சார்? காஃப்மேயர் எழுதினாரு வாழ்க்கை அமை எண்ணங்களை மேம்படுத்துக்கள்னு ஒரு புக்கு. அப்புறம் இதோ உதவி, இந்த மாதிரி நிறைய புக்ஸ். இப்போ தினசரி வந்து எனக்கு எப்படி சாப்பாடு முக்கியமோ அந்த மாதிரி புக்கை படிக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமா நினைக்கிறேன். ஆமா, காலையில எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் ஒரு சின்ன ஒரு புக் படிப்பேன். அதே நேரத்துல இரவு படுக்க போகும்போது கம்பல்சரி சாப்பாடு இருக்குங்கிறத விட அதை விட முக்கியம் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது புக்கை படிச்சுட்டு தான் நான் தூங்குறது என்னுடைய ரெகுலர் பழக்கமா இருக்கு. எவ்வளவு டயர்டா இருந்தாலும் புக்கை படிச்சா தான், இன்னும் சொல்ல போனா புக்கை படிச்சா தான் தூக்குங்கிற அளவுக்கு மைண்ட் செட் நான் மாத்திக்கிட்டேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதனாலதான் வந்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுது, இந்த உலக இயல்பை தெரிஞ்சுக்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் வந்து நிறைய டெக்னாலஜியா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் நிறைய கத்துக்கிட்டு இருக்காங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அவங்க ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு வயசுங்கிறது ஒரு நம்பரா தான் இருக்கணுமா ஒழிய ஒரு நம்மளுடைய இதை இதா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய நெகட்டிவ் பாயிண்ட் ஆயிடக்கூடாது. எஸ், ஓகே. செயல்பாட்டுல வயசு இருக்கக்கூடாது. நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுற புக்கு இன்னும் வாங்கல, ஆனா அடுத்து படிச்சா இது படிக்கணும் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி புக்குன்னா அது எதை சொல்லுவீங்க? அது பொறுத்தவரைனா சாணக்கியர் எழுதின அர்த்தசாஸ்திரங்கிற புக்கு. அர்த்தசாஸ்திரா அதுவே ஒரு நல்ல அரசாட்சி எப்படி அமையணும், ஒரு ஆட்சி நல்லா அமையணும் அப்படிங்கிற ஒரு இதை அது சாணக்கிய எழுதல் இதுக்கு அதுக்கு அன்னைக்கு எழுதின புக்கு அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் அது ஒரு சிலது கேள்விப்பட்டிருக்கேன். பட் அந்த புக்கை வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறேன். அது அரசனுக்கோட அரசாட்சிக்கு மட்டும் இல்ல, இந்த நிர்வாகத்துக்கு அதுதான் இன்னைக்கு
தாரக மந்திரமா இருக்கு. ஒரு எப்படி நல்ல ஆட்சி பண்ணணுங்கிற மாதிரி இல்லை, எப்படி நல்ல நிர்வாகத்தை பண்ணணுங்கிறது அதை படிக்கணுங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் வெயிட் பண்ணி அந்த புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கட்டாயமா சீக்கிரமே படிப்பீங்க. கண்டிப்பா. தேங்க்யூ. இந்த தாரக மந்திரம் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு சார். உங்களுடைய லீடர்ஷிப் மந்திரா என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பா. லீடர்ஷிப் மந்திராங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்லை. எனக்கு அவ்வியார் சொன்னப்பா ஒரு பாடல் வரிகள் ஞாபகத்துக்கு வருது. வரப்புயர நீர் உயிரும், நீர் உயர நெல் உயிரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர போன் உயர்வான். அப்ப எந்த அளவுக்கு இது உயரம் வந்து கொடி உயரத்தான் கோபம் உயர்வான் அப்படிங்கிற மாதிரி. அரசன் நல்லா இருக்கும்னா கீழே இருக்கிற அந்த சைக்கிள் சரியாகும். அது மாதிரிதான் கடையில இருந்து தான் வாங்க. அப்ப ஒண்ணுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம மட்டும் பண்ணணும், கோன் உயிர்வான்னு நம்ம மட்டும் வளர்ந்தா போதும் நினைக்கிறது முக்கியம் இல்ல. நம்மகிட்ட இருக்கிற ஒர்க்கர் நல்லா இருக்கணும், நம்மகிட்ட இருக்கிற சப்ளை நல்லா இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிற சமுதாயம் நல்லா இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிற சொந்தக்காரன் சொசைட்டி நல்லா இருக்கணும். இது எல்லாமே நல்லா இருந்தா மட்டும் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். எல்லாரும் நல்லா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் நல்லா தான் இருப்போம். கண்டிப்பா ஒரு அழகான இடத்துல தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். அழகில்லாத இடத்துல பல பேர் பசி பட்டினிமா இருக்கிற ஒரு இடத்துல நம்ம போய் இப்படி சந்தோஷமா இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது வந்து அதான் நான் நினைக்கிறேன். அதுதான் லீடர்ஷிப் பண்றாங்கிறது வந்து அவங்க எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கிட்டா நம்மளுக்கு அப்பதான் பல பேர்த்த வளர்க்கணும். இன்னும் சொல்ல போனா வந்து பல பேரை நம்ம என்னைக்கு நமக்கு கீழே பல பேர்த்த வளர்த்தோம்னா அப்பதான் எனக்கு சரியான லீடர் இருக்க முடியும். இப்ப நீங்க பேசும்போது சமுதாயம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து 2-3 இடங்கள்ல சொன்னீங்க. நம்மளை சுத்தி இருக்கவங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இருக்கிற மக்களோட மனப்பான்மை வந்து பெரும்பாலுமான மக்கள் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு விஷயத்த செய்யறாங்க, அதனால நானும் செய்யணும், இல்ல நான் இன்னும் சீக்கிரம் செஞ்சிடணும், அவங்க இப்ப வீடு வாங்குறாங்க நானும் வீடு வாங்கணும், என்கிட்ட பணமே இல்லைனாலும் இஎம்ஐ போட்டாவது அந்த பொருளை நான் வாங்கி என்னுடைய ஆக்கிக்கிட்டேனாதான் எனக்கு அது ஒரு வெற்றி அடைஞ்ச சொசைட்டில ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த மனப்பான்மையை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க, இல்ல அந்த மாதிரி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு மக்கள் எப்படின்னா ஆசைக்கு, அதாவது தேவைக்கு வாழ்றதை விட ஆசைக்காக வாழ்றாங்க. சோ ஆசைக்காக வாழ்றதுனாலதான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா தேவைக்கு யாரும் வாழ்றதே இல்லை, ஆசைக்காக வாழ்ந்துதான் வந்து ஒவ்வொரு இடத்துலயும். ஒரு சின்ன ஒரு உதாரணம்னா, நமக்கு ஒரு சின்ன கார் போதுன்னு நினைக்கிறது பார்த்தா பெருமைக்காக பண்ணுவோம் பெரிய கார் வாங்குறது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு தனக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிறது இல்ல, ஊர்ல பெருமையா நினைக்கிறதுக்காக வீடு கட்டுறாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல பசங்களை சேர்த்துறதா இருக்கட்டும், ஒரு சின்ன ஸ்கூல் நமக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்குல்ல, இல்ல அந்த என் பையன் பெருமையா அங்கதான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் பார்க்கும்போது வந்து அப்ப சேவிங்ஸ்ன்னு ஒண்ணு இல்லாத போயிருங்க. அப்ப எப்படின்னா வாழ்க்கை பூரா இஎம்ஐ இருக்குது, வாழ்க்கை பூரா இப்போ கடனா இருக்குது, வட்டி கட்டுறது, இஎம்ஐ இப்படியே கட்டிக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் பார்த்தோம்னா எதுவுமே இல்லாத இருக்கு. வாழ்க்கையில கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா வறுமையில தான் வந்து நிற்கிறாங்க. வறுமை, அதுவும் இல்லாம அந்த வாழ்ந்த நாட்களும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மன உளைச்சல், இதுலதான் அந்த இடைப்பட்ட காலத்தையும் இளமை காலத்தையும் கழிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம்னா, கோயில்ல பாத்தீங்கன்னா முதல்ல விட பாத்தீங்கன்னா இப்ப கும்பல் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு நிறைய கடன் கஷ்டங்கள், அது நிறைய இப்ப அதாவது என்ன சொல்ற, தேவையோட ஆசைக்கு வாழ்ந்து என்ன ஆகுது, நிறைய சிரமத்துல மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கும் போது வந்து அப்ப என்ன ஆகுது, நிறைய என்ன சொல்றது, கடவுள்கிட்ட போறத நீங்க பக்திக்கா போறாங்கன்னா பக்தி கிடையாது, பயத்தினால போறாங்க கடவுள். பயத்தினால அப்புறம் புலம்பி கொட்டி இது வேணும் ஏதோ ரெண்டு கேட்கணும். உண்மைதான், அதுதான் உண்மை. நீங்க வந்து இறைவனிடம் ஒரு பிரார்த்தனை வைக்கும் போது அது எப்படி இருந்தது? நான் இறைவன்கிட்ட வந்து இது வரைக்கும் எனக்கு அதை கூட இது கூடன்னு, அதே போல ஆல்ரெடி முதல்ல நல்லா கொடுத்துருக்காரு, நல்ல உடம்பு கொடுத்துருக்காரு, நல்ல மனசு கொடுத்துருக்காரு, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்காரு, நல்ல மனைவி, நல்ல சமுதாயம் கொடுத்துருக்கு. வேற என்ன நமக்கு என்ன வேண்டாம், இதெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைச்சு வேணுனாலும் நம்ம நல்லா இருந்தாலும் முதல்ல மற்றவங்களுடைய நலன்ல, இப்போ மற்றவங்க முன்னேற்றத்துல மற்றவங்க நலனை நம்ம இது பண்ணாவே நம்ம நல்லா கண்டிப்பா. வேற என்ன ஒண்ணு, இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி இல்லையா, நமக்கு என்ன கேட்கறோமோ அதான் பிரபஞ்சம் கொடுக்கும், மற்றவங்களுக்கு என்ன கேட்கறோமோ அதான் நமக்கு கொடுக்கும். ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல சார், ஊருக்கு நல்லவனா இருக்கவன் வீட்டுக்கு நல்லவனா இருக்க மாட்டான் அப்படிம்பாங்க. தொழில் அப்படின்னு சொல்லி போகும்போது
அதுல அதுக்கான சிந்தனைகள், அதுக்கான நேரம் இப்படியே பெரும்பாலும் போயிடும். நம்மள சார்ந்தவங்களுக்கோ நம்ம குடும்பத்துக்கோ நேரம் வந்து ஒதுக்க முடியாது. அதுல பல பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். இத்தனை தொழில் வளர்ச்சியிலையும் உங்களுடைய குடும்பத்தை வந்து நீங்க எப்படி பராமரிச்சீங்க? அது எப்படி சாத்தியமாச்சு உங்களுக்கு? கேட்கிற கேள்வி சரியான கேள்விதான், ஆனா கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. என்ன ரீசன்னா, இருக்கிறதே ரொம்ப ஒரு எல்லா பிசினஸ் மேனுக்கு இருக்கிற ஏன்னா வெளியில ராஜாவா இருந்தாலும் வீட்டுக்கு வெளியில ராஜாவா இருந்தாலும் வீட்டுக்கு போனா வீட்டுல போனா தான் அந்த ராஜாவுடைய தன்மை என்னங்கிறது வீட்டுக்கு போனா தான் தெரியும். பட் இருந்தாலும் நான் என்னால குடும்பத்தை மேனேஜ் பண்றது, அதாவது முழுசா மேனேஜ் பண்றேன்னு சொல்ல முடியாது, நல்லாவே இது வரைக்கும் எங்க வீட்டுல வந்து பெருசா சண்டை சச்சரவுங்கிற ரொம்ப குறைவா தான், ரொம்ப லெஸ்ஸா இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன மந்திரம் வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு மந்திரம்? எஸ். ஓகே, என்னது? அது வேற ஒண்ணும் இல்ல. நான் எப்பவுமே வீட்டுக்காரமா வீட்டுல இருக்கிறது வீட்டுக்காரமா சமாளிக்கிறது தான் கஷ்டம். அதுக்கு ஒரு ட்ரிபிள்எஸ்னு ஒரு மந்திரம் வச்சிருக்கேன். ட்ரிபிள்எஸ். அது என்ன அப்படின்னா வந்து சரி சாரி சைலண்ட். சரி சாரி சைலண்ட். என்னத்தை கேட்டாலும் வீட்டுக்காரமா எதை கேட்டாலும் சரி சரிமா சூப்பர்மா அப்படிமா. இன்னும் வேணும் எஸ்ன்னு போட்டுக்கல, போரிசா கூட வச்சுக்கலாம். சரி சாரி சூப்பர் அப்படின்னு எதா இருந்தா சூப்பர்மா இல்ல சரிம்மா, இல்ல அது இல்லை அப்படின்னா சாரிம்மா. இல்ல அதுக்கும் இல்லை அப்படின்னா ஒரு சில நேரத்துக்கு ரொம்ப வீட்டுல அவங்க கோபமா போனாங்கன்னா, என்னங்க நான் இவ்வளவு நாள் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கல, அந்த அமைதி தான் சைலண்டா இருந்தா தானே, இல்லைன்னா சண்டை வந்துருமே. அதனால இந்த மந்திராவை என்னைக்கு கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கணும் அன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுல பிரச்சனையே இல்லை. ரெண்டாவது இன்னொரு முக்கியமா இது எப்படின்னா, நம்ம வாழ்க்கையில தான் ஜெயிக்கணும், அவங்கள ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும். அப்ப நம்ம ஒரு சில இடத்துல தோத்து தான் தீரணும். இப்ப வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா வீட்டுக்கார மட்டும் தோத்து தான் தீரணும். ஒரு இடத்துல ஜெயிக்கணும்னா ஒரு இடத்துல நம்ம தோக்கணும். புத்திசாலி கடையாலும் முட்டாள நடிக்க வேண்டிய இடத்துல நடிக்க கத்துக்கணும். இப்ப அவங்க எதிர்பார்ப்புகள் என்ன, வீட்டுக்காரங்க நம்ம சொல்றதை கேட்கணும்னு நினைக்கிறாங்க. கேட்டுதான் பண்ணுவோமே, கேட்கலாமே, அது போய் என்ன தப்பு இருக்குது? அவங்களும் ஒரு பீமன் தானே. நம்ம இத்தனை பேருக்கு ராஜாவா இருக்கான், அவங்க அட்லீஸ்ட் அவங்க வந்து இப்ப அவங்களுக்கு நமக்கு அவங்க ராஜாவா இருந்துட்டு போட்டுமே, வீட்லயாவது அவங்க ராஜாவா இருந்து நம்ம மந்திரியா இருந்துக்கலாம். சூப்பர் சார். இந்த ட்ரிபிள்எஸ்ன்னு சொல்றதா இல்ல அது 4Sன்னு தெரியல, ஆனா அந்த சீக்ரெட்டை கொடுத்ததுக்கு, ஃபார்முலாவை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வாழ்க்கையில எனக்கு இது வரைக்கும் இந்த ஒரு வழி எனக்கு வந்திருக்க வேண்டாமே, இல்ல வந்திருக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் என்னங்க சார்? வழி அப்படின்னு நான் அது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு பெயின் அப்படிங்கிற எனக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு நான் நினைக்கவே இல்லை. அதாவது நம்ம எதுக்கு வழின்னு நினைக்கணும்? நம்ம கடவுள் வந்து வாழ்க்கை பணம்னா எல்லாமே சந்தோஷமா இருந்துட்டு அப்புறம் வாழ்க்கையே இல்லையே. அதனால வழின்னு இல்லை, நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சேலஞ்ச், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு ஒரு எல்லாத்துட்டும் ஆண்டவன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கறது இல்லையா, நமக்கு மட்டும் தான் அதை கொடுக்குறாருன்னு நினைச்சுக்கணும். அதை ஒரு பாசிட்டிவா பார்த்து இதை நல்லா முடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தோம்னா அது கண்டிப்பா நமக்கு அது வழின்னு நம்ம பார்வையை மாத்தணும். யாருனால அதிகமா அதை தாங்க முடியுமோ அவங்களுக்கு தான் அந்த வழியும் இருக்கும், வாய்ப்பும் இருக்கும். அது முடிச்சு பாருங்க, எந்த விஷயமும் முடிக்காத விஷயத்தை முடிச்சு பாருங்க, அதுக்கு பிற்பாடு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நிறைவு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் அது கிடைக்கும். அதனால அது வழியா இது வரைக்கும் நான் வழின்னு எவ்வளவோ, அதாவது இப்ப சோதனைன்னு கூட சொல்லக்கூடாது. இன்னொன்னு சொல்ல போனா வந்து ஒரு வழி ஒரு சில இடங்கள்ல நிறைய ஒரு சில இடங்கள்ல நிறைய பிரிவுகள்லாம் இருந்தது. பிரிவுகள் கூட அப்ப கூட நான் வழியா நினைக்கல, பெரிய சேஞ்ச். வாழ்க்கையவே ஒரு இடத்துல இருந்து மாத்தி புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிற மாதிரி, ஜீரோல இருந்து வாழ்க்கைய ஒரு தடவை இல்லை பல தடவை கூட நான் அந்த ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்குது. அப்ப கூட அப்படின்னா ஆண்டவன் நமக்கு இதுக்கு மேல பெருசா கொடுக்க போறாரு, அதனால இப்ப அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படிங்கறத அப்படித்தான் நினைச்சேன் நான். அதுக்காக ஐயோ அதுல அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சுன்னு நெகட்டிவா நினைக்கல. நமக்கு இறைவன் ஆண்டவன் வந்து நம்ம பெருசா நம்ம கொடுக்க போறாரு, நம்ம இன்னும் பெருசா வளர போறோம்
அப்படின்னு. அப்படி இருந்ததுனால தான் இந்த 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 பிப்பா நிறுவனமே வந்தது. அந்த இடத்துல ஒரு இடத்த ஒரு வழி வரும்போது வந்து ஐயோ அப்படின்னு நினைச்சிருந்தேன், அந்த இடத்துல முடங்கி இருந்தா அந்த பீப்பா நிறுவனமே இருந்திருக்காது. ஒரு தடவையும் ஒரு வழி வந்தப்ப அதுல இருந்து வழிதான் பிறந்திருக்குன்னு. வழி வந்து வளர்ச்சி வந்து நிச்சயமா அதை கண் கூட வேற பாக்குறோம். அப்படிதானே ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப அழகா எங்களோட ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. இந்த பயணம், இந்த குட்டி பயணம் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து 1967 இருந்து 2025 வரைக்கும் நம்ம திருப்பி ஒரு ரீகேப் பண்ணிட்டோம். உங்களுக்கு அதை திரும்பி போய் பார்க்கும்போது எப்படி இருந்தது? இந்த மொமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒண்ணு நீங்க இப்ப இந்த கேள்வியில கேட்கும் போது இப்படிலாம் இருந்திருக்குமா அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. இப்ப எனக்கு நான் ஆக்சுவலா ஒரு தேங்க்ஸ் டு உங்க பயணம்ங்கிற உங்களுடைய சேனலுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்ன ரீசன்னா, நான் பழசெல்லாம் வந்து இப்பதான் ரீகால் பண்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா நான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு இந்த ஒரு பயணம், இந்த 1 மணி நேரம் பயணம் வந்து ரொம்ப எளிமையா இருந்தது. உங்களுக்கு அந்த பயணம், உங்களுடைய சேனலுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் இப்போ எங்களை மாதிரி என்ன, இப்போ நான் வந்து ஒரு சாதாரணமாக தான் வந்திருக்கேன். இன்னும் பல வளர்ந்த தொழில் முனைவர்களை நீங்கள் நிறைய பேட்டி எடுக்கணும். அதன் மூலமா நிறைய இளைஞர்களுக்கு ஒரு உந்து சக்தியா இருந்து நிறைய பேர் வியாபாரத்துக்கு வரணும். அப்பதான் இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய பேர்த்துக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து தொழில் முனைவராக மாறுறாங்க. அப்பதான் வேலை வாய்ப்பு, இந்த சமுதாயம் நல்லா இருக்கும். இந்த சமுதாயம் வளரணும்னா நிறைய தொழில் பெருகணும். ஸோ அதுக்கு அந்த தொழில் பெருகிறதுக்கும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எனக்கு உதவி இருக்கிறீங்க. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எனக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.